Hello children, இன்னைக்கு நாம quickest distance and displacement ஞாபகம் இருக்கான்னு ஒரு recap ஒரு sum போட்டு பார்த்துட்டு speed and velocity போவோம். ஒரு sum ஒன்று போடலாம். An athlete travels 1/4 of a circular track. See, this is a circular track. Let us say the radius of the circular track is r. His starting point A ஸ்டார்ட் பண்ணுறான், ஃபுல் சர்க்கிள் அடிக்கும். ஹாஃப் சர்க்கிளில் இங்கே பிக்கு போயிருந்துருப்பான். இஸ் கம்ப்ளீட்டிங் 1/4 அப்படின்னா ஏழு ஸ்டார்ட் பண்ணி இங்கே பியில் முடிச்சிட்டான். திஸ் இஸ் த சர்க்குலர் ட்ராக் இன் விச் ஹீ இஸ் ட்ராவலிங். An athlete is traveling in a circular track of radius r. When he completes 1/4 of a circle, what is the distance travelled and what is the displacement? So distance travelled நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், because it is the actual path length. ஒரு ஃபுல் சர்க்கிள் அடிச்சிருந்தா distance travelled is 2πr. 1/4ங்கிறதுனால by 4 போடும். So the distance travelled is πr by 2. Displacement அப்படின்னா it is a shortest distance. Initial pointையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஜாயின் பண்ணணும். இந்த லென்த், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த்து தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ என்ன பண்ணலாம், இது ஒரு ரேடியஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரேடியஸ். So Pythagoras theorem apply பண்ணால் displacement is root of r square plus r square, which is equal to root 2r. So distance na actual path length, displacement na the short initial point final point ஒரு straight line ல join பண்ணிட்டு அந்த length நம்ம measure பண்ண போறோம். So this is about distance and displacement. நம்ம இப்போ ஸ்பீடுக்கு போகலாம். எப்படி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான செகண்ட் சம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் இஸ் கால்ட் ஆவரேஜ் ஸ்பீட். On a 120 kilometer track, there is a track which is 120 kilometer long. A train travels the first 30 kilometer with a speed of 30 kilometer per hour. ஸோ இந்த ஜேர்னியை நம்ம இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் அந்த நெக்ஸ்ட் 90 கிலோமீட்டர். ஸோ இது 30னா அந்த நெக்ஸ்ட் 90 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் the train is traveling at a speed of 30 kilometer per hour. இந்த ஸ்பீடில் போகும். How fast must the train travel? The next 90 kilometers. So in the next 90 kilometers என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணினா அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் becomes equal to 60 kilometer per hour. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் போர்ஷனில் அதோட ஸ்பீடு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் total distance by total time. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 120 கிலோமீட்டர் நமக்கு தெரியும். டோட்டல் டைம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ டைமை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம தெரியாது இந்த ஜேர்னியை A to B ஒரு போர்ஷன், B to C ஒரு போர்ஷன் பிரிச்சுக்கலாம். A to Bயில் டிஸ்டன்ஸ் தெரியும், ஸ்பீட் தெரியும். டைம் வேணும்னா என்ன செய்யணும், இதுக்கான டைம் T1ன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரீஅரேஞ்ச் பண்ணால் டைம் இஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ 30 by 30 ஈக்குவல் டு 1 hour. இந்த B to Cயில் ஸ்பீடு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த B to Cக்கான டைம் T2 என்னன்னு இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அந்த ஸ்பீட். இப்போ கூட வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 120, டோட்டல் டைமுக்கு பதிலாக 1 + 90 by x. இது எதுக்கு ஈக்குவல் ஆவரேஜ் ஸ்பீட்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 60ன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 120 by 60 is equal to 1 + 90 by x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 is equal to 1 + 90 by x. இந்த 1 இந்த சைட் கொண்டு வந்தால் 2 - 1 1. ஸோ 1 is equal to 90 by x. ஸோ x is equal to 90. எக்ஸுங்கிறது என்ன, ஸ்பீடு இந்த போர்ஷன் B to C. ஸ்பீடுங்கிறதுனால அதோட யூனிட் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்பரை மட்டும் கொடுத்தா அது மீனிங்லெஸ்.
அது கூட அது என்ன யூனிட்னு சொல்லணும், அப்போ தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் மெஷர் பண்ணியிருக்காங்க, கிலோமீட்டர். ஸ்பீடுனா கிலோமீட்டர் பெர் ஹவர். டைமுன்னா ஆரில் சொல்லியிருக்கேன் இந்த கணக்கு. சில கணக்கில் செகண்ட்ஸில் சொல்லியிருக்கோம். எங்கே என்ன சொல்லியிருக்கோம் அது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீட். அடுத்தது வெலாசிட்டி. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சொல்கிறேன். ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு சம் எடுத்துக்கலாம். A car travels 5 kilometer east. ஸோ நாம் இப்படி போடணுன்னா டைரக்ஷன் வந்துட்டா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து மார்க் பண்ணிக்கணும். சொல்லி ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் நார்த். A car travels 5 kilometer east. ஸோ ஈஸ்ட் பக்கமாக 5 kilometer. அதில் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், கணக்கு புரிஞ்சுக்கலாம். 5 kilometer east, 2 kilometer north. ஸோ நார்த்தில் 2 kilometer. 3 kilometer east again. So again 3 kilometer east side. And then 2 kilometers south. திரும்ப சவுத்தில் 2 kilometers. சவுத்தில் அப்படி கீழே வரும். ஸோ இது ஏழு ஸ்டார்டிங் பாயிண்ட். 5 kilometer east, 2 kilometer north, 3 kilometer east, again 2 kilometer south. இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், பீன்ற பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். What is the distance travelled by the car and what is the displacement? Distance travelled அப்படின்னா என்ன பண்ணணும்? டோட்டல் பாத் லென்த்து மெஷர் பண்ணுறோம். 5 + 2 7, 7 + 3 10, 10 + 2 is 12 kilometer. Displacement அப்படின்னா இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு இருக்கிற ஷார்ட். இந்த 5 இது ஒரு 3 kilometer. ஸோ 8 kilometer is his displacement. 8 kilometer சொன்னால் போகிறது. 8 kilometer towards the east direction because displacementங்கிறது வெக்டருங்கிறதுனால பார்க்கலாம். இனிஷியல்லேருந்து ஈஸ்ட் பக்கமாக 8 kilometer போயிருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ்னால் வெறும் மேக்னிடியூட் மட்டும் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மேக்னிடியூட் அலாங் வித் த டைரக்ஷன் சொல்லுவோம். சப்போஸ் இங்கே ஏலேருந்து இந்த பிக்கு போகிறதுக்கு அவனுக்கு ஒரு 4 seconds ஆயிருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். The time taken is 4 seconds to go from A to B. His speed is distance by time 12 by 4 equal to 3 kilometer per second. அவனுடைய velocity is displacement by time 2 kilometer per second in the east direction. So speed is the distance traveled divided by the time taken. It has only magnitude, direction கிடையாது. Velocity is the displacement by time taken. It has got both magnitude as well as the direction. So இதுதான் ஸ்பீடுக்கும். பட் யூனிட்டு எல்லாமே ஒன்று தான். வித்தியாசம் என்ன? இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமோட டிவைட் பண்ணுறது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் புரியறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சம்ஸ் போடலாம். Fourth sum, question number 4. A body travels with velocity v1 for time t1 and with velocity v2 for time t2 in the same direction. Find the average velocity. பார்க்கலாம், ஜேர்னியை ரெண்டாக பிரிச்சுக்கணும். A to B, B to C. A to Bல V1 வெலாசிட்டியில் போகுது, T1 செகண்ட்ஸ்க்கு போகுது. B to Cல வெலாசிட்டி V2 எவ்வளோ நேரம்? T2 செகண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது. இல்லாத ஒரே ஒரு விஷயம் டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்? Displacement is, see, velocity is displacement by time. நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸை நம்ம dன்னு போட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு போடுறோம். எஸ் இஸ் த லொகேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் வேணும்னா vt. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்
எவ்வளோன்னு பார்த்தா v1 t1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். The second portion displacement எவ்வளோன்னு பார்த்தோம்னா v2 t2. நம்ம average velocity is total displacement v1 t1 plus v2 t2 divided by the total time t1 plus t2. So we can easily find. கணக்கை நம்ம பிக்டோரியலாக முதல்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் 3 குவான்டிட்டியும் தெரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி எவ்வளோ, டைம் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, எது இருக்கோ இல்லாததை இந்த ஃபார்முலா வச்சு. சப்போஸ் டிஸ்டன்ஸும் டைமும் இருக்குது, வெலாசிட்டி இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். v is equal to s by t. vt இருக்குது, s இல்லைன்னா s is equal to vt. டைம் இல்லைன்னா டைம் is equal to s by v. எப்படி வேணால் மாற்றி அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். Next question. Question number 5. A body traveling along a straight line traversed 1/3 of the distance with a velocity of 4 meters per second. The remaining part of the distance was covered with a velocity of 2 meters per second for half the time and with a velocity of 6 meters per second for the other half time. What is the average velocity? பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பாஸ் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க மோஷனை. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் ஓலேருந்து ஏ, ஏலேருந்து பி, பிலேருந்து சி, 3 போர்ஷன். The total distance s ன்னு வச்சுக்கலாம். Let us assume the total distance between O and C is equal to s. So journey number we have to divide it into 3 parts. O, A, B, C. Question படிக்கலாம் நம்ம திரும்பி. 1/3 of the total distance with a velocity 4 meters per second. So the OA-ங்கிறது 1/3 of the total distance. Distance வந்து s by 3. என்ன வெலாசிட்டியில் போகுது? 4 meters per second போகுது. Remaining part of the distance மிச்சம் இருக்கு இல்லையா? இந்த distance எவ்வளோ? அந்த distance A to C distance is s minus s by 3. 2 by 3s. It is covered with a velocity of 2 meters per second for half the time. So in the A to C கான timer t2, இதை ஒரு t1 time வச்சுட்டா, ஏலேருந்து C கான timer t2 வச்சுக்கிட்டா, ஏலேருந்து B அது t2 by 2 seconds. Remaining half of the time. It travels with a velocity of 2 meters per second. And the other half of the time t2 by 2 இதை 6 meters per second travel பண்ணுது. So கேள்வியை திரும்ப படிக்கலாம். Traveling along a straight line covers 1/3 of the distance with 4 meters per second. அதுக்கு டைம் தெரியாது, t1 வச்சுக்கலாம். The remaining part of the distance 2 by 3 seconds s இருக்கு இல்லையா? remaining part of the distance 2 by 3s. அதுக்கு டைம் அது t2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கலாம். எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு? t2ங்கிறது ஏலேருந்து சி வரைக்கும். அதில் பாதி டைம், half of the time it travels with 2 meters per second. The remaining half of the time it travels with 6 meters per second. What is the average velocity? அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்ம இந்த t1 கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா இருக்குது நமக்கு? velocity is distance displacement by timeல டைம் வேணும்னா displacement by velocity. t1 is equal to s by 3 by 4. So s by 12 அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா? 2 by 3s அதுக்கு t2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ ரிமைனிங் டைம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும்னா, டிஸ்டன்ஸ் வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி இன்டூ டைம்.
So that is fine. So we have the equation 2s by 3, the total distance is equal to 2 இந்த டைமை இந்த T2 by 2 வந்து நாம் இன்னொரு T3ன்னு வச்சுக்கலாம். இதுவும் T3 தான், ஏன்னா ரெண்டு ஈக்குவல் டைம். T3 is T2 by 2. 2T3 plus 6T3 by 8T3ன்னு எழுதிக்கலாம். 2s by 3 is equal to 8T3. அதுலேருந்து நம்ம T3யை கண்டுபிடிச்சோம்னா T3 is equal to 2s by 8 into 3. இதை கேன்சல் பண்ணினா s by 12. ஸோ T3ங்கிறது என்ன? ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு டைமு, பிலேருந்து சிக்கு போகிறதுக்கான டைம். இப்போ நமக்கிட்ட என்ன வந்தாச்சு? இந்த டைம் நான் T3 நம்ம வச்சுக்கலாம். T3ன்னு வச்சுக்கிட்டா அந்த T3 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது s by 12, இது ஒரு s by 12 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ T3ங்கிறது என்ன? ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு, பிலேருந்து சிக்கு போகிறதுக்கான டைம். நம்மகிட்ட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் டிவைடட் பை த டோட்டல் டைம். டோட்டல் டைம்னா ஓஏ டைமு, ஏபி டைம், பிசி டைம். நம்ம இப்போ தனித்தனியாக போட்டோம். OAக்கு டைம் s by 12, ABக்கு s by 12, BCக்கு s by 12. ஸோ மூணையும் ஆட் பண்ணினா 3s by 12. இந்த 12 மேலே கொண்டு போயிடலாம். 12s by 3s is equal to 4 மீட்டர் செகண்ட். ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். T1ங்கிறது ஓலேருந்து ஏக்கு போகிற டைம். T2ன்னு எதை வச்சுருக்கோம்? ஏலேருந்து சி வரைக்கும். அந்த T2வில் பாதி தான் T3. எங்கேருந்து A to B போகிறதுக்கான டைம், B to C போகிறதுக்கான டைம் T3ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் இங்கே வெலாசிட்டி இன்ட்டு டைம், இங்கே ப்ளஸ் இங்கே வெலாசிட்டி இன்ட்டு டைம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2s by 3 is equal to இந்த போர்ஷனில் இருக்க வெலாசிட்டி 2 into இதில் இருக்க டைம் T3ன்னு வச்சுருக்கோம் இல்லையா, 2T3 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் பிசி டிஸ்டன்ஸ். அது என்ன? 6 into இந்த போர்ஷனுக்கான டைம் 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு T3 கிடைக்குது. 3 போர்ஷன்லேயும் நமக்கு டைம் கிடைச்சிட்டதுனால டோட்டல் டைமுக்கு 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். s by 12, s by 12, s by 12. 3s by 12ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நிதானமாக பாஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுருவாங்க. 3 போர்ஷனாக இருக்குது. Next question. Question number 6. In 1 second, a particle goes from a point A to point B moving in a semicircle. A என்ற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு செமிசர்க்கிளில் பாயிண்ட். So 7th question. A runner travels 1.5 laps around the circular track in a time of 50 seconds. ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது. இந்த சர்க்குலர் ட்ராக்கில் ஒரு ரன்னர் 1.5 லேப்ஸ் அப்படின்னா ஏழு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஏக்கு வந்து ஒரு லேப் போச்சு, இன்னொரு லேப் இங்கே பிக்கு போயிருக்கு. In a time of, what is the time taken? 50 seconds. The diameter of the track is 40 meter. The track or the diameter is 40 meter. And its circumference is 2 pi r. This is equal to 126 meter. Find the average speed of the runner and the magnitude of the runner's average velocity. பார்க்கலாம். average speed அப்படின்னா என்ன? total distance by total time. So 1.5 lapsங்கிறதுனால 2 pi r
plus pi r is the total distance divided by the total time is 50 seconds. But 2 pi r க்கு பதிலா 126 plus pi r க்கு பதிலா அதுல பாதி 63 divided by 50. So 189 by 50 meter per second is his average speed. Average velocity na enna? Total displacement. Displacement எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Initial position A ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்ச உடனே A ல இருக்காரு. இன்னொரு half roundனா B க்கு போயிருக்காரு. So the final position is B. The displacement is the diameter, which is equal to 40 divided by the total time 50, which is 4 by 5 meter per second. So our average speed பார்த்தோம்னா இதை divide பண்ணா approximately 3.78 meter per second. Average velocity is 4 by 8, which is equal to 0.8 meter per second. So this is how we calculate the average speed and average velocity. இன்னும் ரெண்டு சம் போடலாம். Question number 8. A train travels from one station to another at a speed of 40 km per hour and returns to the first station at the speed of 60 km per hour. Calculate the average speed and average velocity of the train. ஒரு ட்ரெயின் இருக்கு, ஏன்னு ஒரு ஸ்டேஷன்லேருந்து பின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு ஃபார்வேர்டு ஜேர்னி. என்ன ஸ்பீடில் போகுது? 40 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போகுது. நம்ம வச்சுக்கலாம் ஏ டு பிக்கு டிஸ்டன்ஸ் எஸ் அவங்க கொடுக்காதுன்னா. And returns to the first station. திரும்பி ரிட்டர்ன் ஜேர்னி பிலேருந்து ஏக்கு வருது. என்ன ஸ்பீடில் வருது? 60 kilometer per hour. Find the average speed and the average velocity. Average velocity calculate பண்ணவே வேண்டாம். Displacement பார்த்தா initial position ஏலேருந்து பிக்கு போய் அங்கே இல்லை, திரும்ப ஏக்கே வந்தாச்சு. So initial position and final position coincide. So the displacement is 0 by time equal to 0. Average velocity 0. அதுக்காக velocity 0னா அது ட்ராவலே பண்ணலையா, அதுக்கு பேர் இது ஃபியூவலே செலவாகலையா பார்த்தா இல்லை, அதுக்கு ஸ்பீட் இருக்குது. என்ன ஆவரேஜ் ஸ்பீடு? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? இப்படி போகும்போது ஒரு எஸ் போயிருக்கு, திரும்பி வரும்போது ஒரு எஸ். So the total distance is s plus s divided by total time. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ஜேர்னிக்கு எவ்வளோ டைம் தெரியணும், பேக்வர்ட் ஜேர்னிக்கு எவ்வளோ டைம் தெரியும். நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதுலேருந்து டைம் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஸோ ஃபார்வர்டு ஜேர்னிக்கான டைமு எஸ் டிவைடட் பை 40 ப்ளஸ் ரிட்டர்ன் ஜேர்னிக்கான டைமு எஸ் டிவைடட் பை 60. ஸோ நம்ம இது இங்கேயே போட தெரியலன்னா தனியாக கூட போட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எஸ் பை 40 ப்ளஸ் எஸ் பை 60 தனியாக ஒர்க் அவுட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். எஸ் இன்ட்டு 1 by 40 ப்ளஸ் 1 by 60 எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இது என்ன இருக்கும்? 240 இருக்கும். 60 ப்ளஸ் 40 is 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 100s by 240 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2s divided by s into 100 divided by 240 மேலே போயிடும். ஸோ s கேன்சல் பண்ணிக்கலாம். 480 by 100 which is equal to ஒரு 0 கூட கேன்சல் பண்ணிட்டா 48 by 10 which is equal to கரெக்டாக பண்ணியிருக்கோம் 60 plus 40. So 2400 is LCM. So we have 48 kilometers per hour. This is the average speed, whereas the average velocity is 0.
ஸோ இது டேரெக்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சா இங்கேயே பண்ணலாம், இல்லைன்னா யூ கேன் டேக் இட் செப்பரேட்லி அண்ட் ஒர்க் இட் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 9. An auto travels at a rate of 25 km per hour for 4 minutes. Then at 50 km per hour for 8 minutes. And finally at 20 km per hour for 2 minutes. So, 3 போர்ஷனாக பிரிச்சுக்கணும். A to B ஒரு போர்ஷன், B to C ஒரு போர்ஷன், C to D ஒரு போர்ஷன். 25 ஃபஸ்ட்டு போர்ஷனில் அதோட ஸ்பீடு 25 km per hour. எவ்வளோ டைம் எடுத்துருக்கு? 4 minutes எடுத்துருக்கு. ஸோ இங்கே அவர் இருக்கிறதுனால 4/60 ஹவர்னே நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரே யூனிட்ல இருந்தால் கணக்கு போகிறது யூசி. தென் அடுத்த போர்ஷனை 50 km per hour ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ நேரத்துக்கு? 8 minutes சொல்லுவாங்க. ஸோ 8/60 hour. ஃபைனலி at 20 km per hour, இங்கே போகிற ஸ்பீடு 20 km per hour. எவ்வளோ நேரத்துக்கு? 2 minutesக்கு போகுது. ஸோ 2/60 hour. இது ஸ்பீடு, திஸ் இஸ் த டைம். ஸோ இல்லாதது டிஸ்டன்ஸ் இல்லை நமக்கு. ஏலேருந்து பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், பி டு சி டிஸ்டன்ஸ் என்ன, சி டு டி என்ன இல்லை. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் அண்ட் வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேட்குறேன். இது பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம்? எல்லாம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் 25 × 4/60 இவ்வளோ கிலோமீட்டர். ஸோ அப்படின்னா 100/60 கிலோமீட்டர் அப்படி இருக்கட்டும். சிம்பிளிஃபை பண்ண வேணாம், கடைசியாக பண்ணிக்க. இந்த போர்ஷனில் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 50 × 8/60 which is equal to 400/60 அப்படி இருக்கட்டும். இந்த போர்ஷனில் 20 × 2/60 which is equal to 40/60. இதெல்லாம் என்னது? இந்த போர்ஷனில் ட்ராவல் பண்ணின டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வேணும்னா இந்த மூணையும் ஆட் பண்ணுறோம். எல்சிஎம் 60 இருக்கிறதுனால 100 + 400, 500 + 40 is 540. ஸோ 540 கிலோமீட்டர். சரியா? 0 கேன்சல் பண்ணிட்டா 9 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக அந்த ஆட்டோ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இஸ் 9 கிலோமீட்டர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன பண்ணணும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்படி பண்ணலாம். ஹவரில் வேணும்னா நம்ம இது ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா இது கூட அப்படியே ஆட் பண்ணினா என்ன வரலாம் பார்க்கலாம். 4/60 + 8/60 + 2/60 14/60. ஸோ இங்கே போட்டால் 14 இங்கே 60 மேலே போய்டும். 540 divided by 14 km per hour. Sometimes minutesல கூட கொடுப்பாங்க. 9 km divided by 8 + 2 10 + 14 minutes. அப்போ நம்ம யூனிட் வந்து கிலோமீட்டர் பர் மினிட்னு எழுதுவோம். ஸோ என்ன யூனிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஸோ கணக்கை அதில் புரிஞ்சுக்கிட்டு பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி செம்ம எத்தனை இன்டர்வலோ அத்தனை இன்டர்வலாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் என்னென்ன குவான்டிட்டி தெரியுமோ எழுதிட்டு தெரியாத குவான்டிட்டியை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிதானமாக போட்டிங்கன்னா நமக்கு இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் சம். நம்பர் ரவுண்டாக இல்லை, அது ஒன்றே ஒன்று தான். ஓகே, ஒன் மோர் சம் வில் ஒர்க் அவுட். Question number 10. A lecture theatre of a college is
A lecture theatre of a college is. ஒரு காலேஜில் ஒரு லெக்சர் ஹால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். It is a lecture hall in a college. It is 40 meter wide. 40 meter. That's the width. And has a door at the corner. ஒரு கார்னரில் ஒரு டோர் இருக்கு. A teacher enters the class. Say at 9 a.m. through the door. And she makes 10 rounds. She walks up and down the lecture hall. Class teach பண்ணும்போது போய் முன்னாடி பின்னாடி போய் பின்னாடி எல்லாம் போவாங்க இல்லையா, 10 rounds back and forth during the period, and finally leaves at 9:40 a.m. கொஷின் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதோட அகலம் 40 மீட்டர், ஒரு டோர் வழியாக என்டர் பண்ணுறாங்க, டீச்சர் அப் அண்ட் டவுன் 10 ரவுண்ட்ஸ் நடக்கிறாங்க. கிளாஸ் முடியும் போது 9:40 a.m. she leaves the hall. Calculate his average speed and average velocity. Average speed, average velocity. Average velocity immediately சொல்லிடுவோம். Because entry point to exit point to initial point to final point to same ஆ இருக்கிறது. 0 is the displacement, so average velocity is 0. Average speed அப்படின்னா total distance by total time. So total time நமக்கு தெரியுது. 9க்கு வந்தாங்க, 9:40க்கு போகிறாங்க, so 40 minutes. Total distance எவ்வளோ? ஒரு தடவை அப் அண்ட் டவுன் போனாங்கன்னா 80 மீட்டர் போவாங்க. She makes 10 rounds. அப்படின்னா distance is 10 into 80, which is equal to 800 meter. Average speed போடும்போது total distance 800 meter divided by 40 minutes. So this is equal to 20 meter per minute. இதே யூனிட்டை செகண்ட்ஸில் மாற்றணுன்னா 40 into 16 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஹவரில் மாற்றணுன்னா 40/60 ஹவர்னு மாற்றிக்கலாம். ஸோ பட் நம்ம இப்போ calculation யூனிட்ஸ்க்கு இல்லை, we are calculating about the distance and displacement, average speed and average velocity. So this is about average speed and velocity. So நம்ம distance and displacement பார்த்தோம், average speed and average velocity பார்த்தோம், speed and velocity பார்த்தோம். One more term is there, acceleration. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் என்ன? ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் பண்ணணும், ஈக்குவல் இன்டர்வலில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டர்கோ பண்ணணும். அப்படி இல்லாமல் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். நான்-யூனிஃபார்ம் மோஷன்னா velocity is not a constant, மாறிக்கிட்டே இருக்குது velocity. It is called non-uniform motion. ஸோ இப்படி velocity மாறிக்கிட்டே இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் இனிஷியலாக t is equal to 5 செகண்ட்ஸில் அதோடைய velocity 10 மீட்டர் per செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு t 7 செகண்ட்ஸ் ஆகும்போது அதோடைய velocity 20 மீட்டர் per செகண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி மாறி இருக்கு. 2 செகண்டில் 10 மீட்டர் per செகண்ட் மாறி இருக்கு. ஒரு செகண்டில் எவ்வளோ மாறி இருக்கு? வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி divided by the time, the rate of change of velocity. This is called acceleration. Acceleration na ஒரு செகண்டில் velocity எவ்வளோ மாறி இருக்கு. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் வந்தாலே டைமால் டிவைட் பண்ணிக்கணும். ஆக்சலரேஷன்னா என்ன? ஒரு செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி மாறி இருக்கு. ஸோ அப்போ இங்கே கால்குலேட் பண்ண என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி 20 - 10 10 டிவைடட், இது இவ்வளோ வெலாசிட்டி மாறுறதுக்கு இது எவ்வளோ டைம் எடுத்துருந்தது? 7 - 5 is 2. This is equal
to 5 meter per second square. So velocity எவ்வளவு மாறி இருக்கு? ஒரு செகண்டுக்கு 5 meter per second மாறி இருக்கு. So the rate at which the velocity changes is called acceleration. அப்படின்னா ஸ்பீட் அதிகமாகுது. ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் per செகண்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸ்பீடு குறைஞ்சாலும் அதுவும் acceleration that we call it as negative acceleration. Speed velocity increase ஆனா acceleration, velocity decrease ஆனா negative acceleration. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு retardation. அப்படின்னா ஸ்பீடு பிரேக் அடிக்கச்சு ஸ்பீடு குறைஞ்சிட்டே வருது இல்லையா, acceleration கொடுக்கச்சு velocity is increasing, brake அடிக்கச்சு speed is decreasing, that is also acceleration. It's given a special name, negative acceleration or retardation. So there is idhila special type irukku in the non-uniform motion, the uniformly accelerated motion. Uniform motion na velocity constant. Non-uniform motion na velocity is not constant, increases. Uniformly accelerated motion அப்படின்னா acceleration is constant. இதை பற்றி நாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்க சம்ஸுக்கும் என்னால் ஒர்க் அவுட் பண்ணும். தேங்க்யூ சார்.